பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சண்முகத்தை குறிவைத்து தாக்குவது என்பது சரியான நிலைப்பாடு. சிபிஎம் ஒன்றும் தனிநபர் மையப்படுத்திய கட்சி கிடையாது. தவேக அரசுடனான எங்களுடைய அணுகுமுறை என்ன? ப்ராப்ளம் என்னன்னா, நாங்கள் உறுதியாக நினைச்சது அந்த 2 ஆப்ஷனை தவிர்த்து இதுதான் நல்ல ஆப்ஷன். திருமாவளவன் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அவருடைய சொந்த கருத்தை எழுத மாட்டார். இப்படி தாக்குதல் தொடுக்கும் போது திரும்பியும் தனிநபர்கள் மீது தாக்குதல் நடத்துவது சகஜமாக இருக்கும். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கீங்க. கூட இருந்தால் எல்லாம் சரி, நீங்கள் எதிர போனால் அத்தனையும் தப்பு. இது அந்த கட்டுரையாளருக்கும் தெரியும், முரசொலியில் ஆசிரியர்கள் இருக்கவங்களுக்கு தெரியும், திமுக தலைமைக்கும் தெரியும். மாறி வரும் பல்வேறு அரசியல் காட்சிகளையும் அதன் பின்னணிகளையும் தொடர்ந்து விவாதித்து வரக்கூடிய நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கனகராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக கூட்டணியில் 8 ஆண்டுகளுக்கு மேலே கொள்கை ரீதியாக பயணித்த கட்சி அப்படிங்கிறது சிபிஎம். விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும் போதும் மாநில உரிமை சார்ந்த பிரச்சனைலாம் நாங்கள் திமுகவோடு பயணிப்போம் சொல்லி தான் நிலைப்பாடு தெரிவிச்சிருந்தீங்க. அப்படி இருந்த போதும் முரசொலியில் பே சண்முகத்தை பற்றியான 3 கட்டுரைகள், பே சண்முகத்தின் உண்மை முகம் சொல்லி ஒரு 3 கட்டுரைகள் வந்திருக்கு. அதில் விமர்சனங்கள் முன் வச்சிருக்காங்க. அதுக்கு பதிலடியாகவும் நீங்கள் தீக்கதை எழுதிருந்தீங்க. என்ன காரணம் திமுகவுக்கும் சிபிஎம்க்கும் ஒரு கொள்கை ரீதியாக முரண்பாடு வர்றதுக்கு? இந்த ப்ராப்ளம் என்னென்னா, ஒன்று எங்களுடைய மாநில குழு இந்த மாதம் 9-10 தேதிகளில் நடந்தது. ஆக்சுவலாக புதிதாக ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்வது, தவேக அரசுடனான எங்களுடைய அணுகுமுறை என்ன, திமுகவுடனான அணுகுமுறை என்ன என்பது குறித்து பேசுகிறோம். அப்படி பேசும்போது ஒன்று என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி திமுக மதச்சார்பின்மை என்பதில் உறுதியாக இருந்தது. குறிப்பாக அதனுடைய தலைவர் இந்த காலத்தில் பேசின பேச்சுக்கள் முழுவதும் பாஜகவை, சங் பரிவாரை ரொம்ப பவர்ஃபுல்லாக ஐடியாலஜிக்கலாக விமர்சித்த பல நேரங்கள் உண்டு. எனவே சிபிஎம்னுடைய பிரதான நோக்கம் இன்றைக்கி தேர்தல் வெற்றி தோல்வி என்பதையெல்லாம் தாண்டி இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டும், மக்களிடம் இருக்கக்கூடிய ஒற்றுமை அல்லது இந்திய அரசமைப்பு சட்டம், இந்தியாவில் அரசமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட அமைப்புகள், இவையெல்லாம் அவை என்ன நோக்கத்துக்காக எப்படி இயங்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்டதோ அப்படி இயங்குவதற்கு பதிலாக பாஜக தன்னுடைய ஏவலாளாக, அடியாளாக இந்த அமைப்புகளை எல்லாம் பயன்படுத்துகிறது. அப்போ இதுக்கு எதிரான போராட்டத்தில் தமிழ்நாட்டில் திமுக அது ஒரு பெரிய கட்சி. 2021க்கு முன்னால் 2021-26 ஆளும் கட்சி. ஒரு கடுமையான அச்சுறுத்தல்கள் இந்தியாவில் இருந்த காலம் என்பதை நம்ம மறந்துட முடியாது. நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருக்கும்போதே கைது செய்யப்பட்டார். ஹேமந்த் சோரன் முதலமைச்சராக இருக்கும்போதே கைது செய்யப்பட்டார். ஒரு மிகப்பெரிய போராட்டம் வந்தது. ஒரு புதிய சூழ்நிலை வருகிறது. இந்த புதிய சூழலில் நாங்கள் தவேகாவை தமிழ்நாட்டில் கவர்னர் ஆட்சி வேண்டாம், உடனடியாக தேர்தல் வேண்டாம், இங்கே முன்னால் இருந்த 3 ஆப்ஷனில் பெட்டர் ஆப்ஷனாக இதை நாங்கள் எடுத்தோம். அப்போ இதில் இவ்வளோ நாளும் இருந்தவங்கிற முறையில் சிபிஎம் மேலே அவங்க சில விமர்சனத்தை திமுக வைத்தது. இந்த விமர்சனங்கள் சில நேரங்களில் ஒரு எல்லை கடந்து ஒரு தனிநபர் தாக்குதலாக அது மாறியது. ஆக்சுவலாக திமுக, அதிமுக அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒன்று என்ன தெரியும்னா, சிபிஎம் ஒன்றும் தனிநபர்
மையப்படுத்திய கட்சி கிடையாது. எங்கள் எல்லாத்துக்கும் தலைவராக தோழர் சண்முகம், அது நாங்கள் சேர்ந்து தேர்ந்தெடுத்த ஒரு தலைவர். பட் எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும், இப்போது நீங்கள் 96 தோழர் ஜோதி பாசு முதலமைச்சராக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் கேட்டார்கள். ஆக்சுவலாக அன்னைக்கு நிலைமையில் நீங்கள் அல்லது இப்போதும் சேர்த்தே நான் சொல்லுவேன், இந்தியா முழுவதுக்கும் கம்யூனிஸ்ட் என்றால் தெரிந்த முகத்தில் முதல் முகம் கம்யூனிஸ்டுகளுடைய அடையாளமாக தோழர் ஜோதி பாசு இருந்தார். அதே போல் பொதுச் செயலாளராக இருந்த தோழர் சுஜித், அவர் விடுதலை போராட்ட வீரர், அவ்வளோ பெரிய தலைவர்னு அவருடைய வாழ்க்கையை படிக்கிறவங்களுக்கு தெரியும். துப்பாக்கிச் சூட்டிலிருந்து தப்பித்தவர், யூனியன் ஜாக் கொடியை இறக்கிட்டு, அன்றைக்கு மூவர்ண கொடி தான், காங்கிரஸினுடைய கொடியை ஏற்றியவர். இப்படி பல விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டே போக முடியும். அவங்க 2 பேரும் சொன்னாலும் கூட கட்சி ஓவராலாக இல்லை, நாம் பிரதமர் பதவியை ஏற்க வேண்டியதில்லை என்று முடிவெடுத்தது. இது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு உன்னதமான ஒரு நிலைப்பாடுகளில் ஒன்று. அந்த முடிவு சரியா தவறான விமர்சிப்பவர்கள் இருக்கலாம், ஆனால் 2 மற்றவர்கள் எல்லோரையும் ஒப்பிடுகிற போது முன்னால் நிற்கிற 2 ஆளுமைகள் அவங்க சொன்னாலும் கூட அதை நிராகரிக்கிற ஏற்பாடு இருக்கு இல்லையா, நிராகரிக்க முடியும் என்கிற ஏற்பாடு சிபிஎம்னுடைய பிரத்யேகமான அதனுடைய தன்மையை வெளிப்படுத்தும். அதே போல் இப்படி நிராகரித்த பிறகும் கூட தோழர் சுஜித் பொதுச் செயலாளராக இருக்கலாம் என்று சொன்னபோது, என்ன இவங்கெல்லாம் நம்மளை நிராகரிச்சிட்டாங்களே, நம்மளை விட பெரிய ஆளான்னு பார்க்காம அவர் அதை நீடித்தார். எனவே தோழர் சண்முகத்தை குறிவைத்து தாக்குவது என்பது சரியான நிலைப்பாடு அல்ல. இல்லை சார், சண்முகம் அவர்கள் கற்று எழுதியிருந்தார் தீக்கதிரில் இந்த புதிய சூழலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு ஏன் அப்படின்னு. அது குறிப்பாக 3 நிலைப்பாடுகள் சொன்னார். என்ன காரணம்? அவர் முதல்ல சொன்னது அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிறது. ஆனால் இதுக்கும் என்ன எழுதுறாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைஞ்சிடக்கூடாதுங்கிறது பொம்மாத்து வேலை, தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை தாண்டி வேற யாரும் ஆட்சி அமைஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் அவங்களோட நோக்கம்னு சொல்கிறாரு. இல்லை, நீங்கள் குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது எங்களுடைய அசஸ்மெண்ட்டில் ஒரு ரியாலிட்டியாக இருந்தது. 10ஆம் தேதிக்குள்ளே அப்படி ஏன்னா 10ஆம் தேதியிலிருந்து தான் ஏற்கனவே இருந்த ஆட்சி துவங்கிய நாள் என்கிற காரணத்தினால் அதுக்கு பின்னால் போகும்போது வேறு வாய்ப்புகள் அவங்களுக்கு இருந்தது. ஒன்று கலைச்சிட்டு தேர்தல்னு போகிறது, அல்லது சஸ்பெண்டட் அனிமேஷன். நீங்கள் எம்எல்ஏக்கள் இருப்பாங்க, ஆனால் சட்டமன்றம் இயங்காது. 3 வருடம் வரை அதை கவர்னர் ஆட்சியை தள்ளிக்கொண்டே போகும். இந்த அசஸ்மெண்ட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேறுபாடு இருக்கலாம். ஏன்னா இதுதான் பெஸ்ட்டு அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது, கவர்னர் ஆட்சியை கூட இருக்கலாம்னு ஒருத்தர் நினைக்கலாம், தேர்தல் வந்தால் சந்திக்கலாமேன்னு ஒருத்தர் எண்ணக்கூடும். பட் ப்ராப்ளம் என்னென்னா, நாங்கள் உறுதியாக நினச்சது அந்த 2 ஆப்ஷனை தவிர்த்து இதுதான் நல்ல ஆப்ஷன் என்று நாங்கள் கருதினோம். அதன் மீது விமர்சனம் வைப்பதற்கு எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. இது தத்துவ நிலைப்பாடான்னு வேற கொஸ்டின் பண்றாங்க சார். இது ஒரு தத்துவ நிலைப்பாடா, சோசல் நிலைப்பாடா? ஒரு ப்ராக்டிக்கலாக எடுத்த கொஸ்டினை தத்துவ நிலைப்பாடான்னு கேள்வி கேட்டால் அது என்ன தத்துவ நிலைப்பாடா, பம்மாத்து, உடலங்கா, இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கு இல்லையா, எதுக்கு அது? யாரோடவுமே ஒரு உரையாடல் மேம்பட்ட வடிவத்தில் இருக்கும் முடியும். தவறுகளை சுட்டி காட்டுகிற போது அல்லது தவறென்று அவர்கள் நினைக்கிறத சொல்கிறதுக்கு ஏராளமான நல்ல வடிவங்கள் இருக்குதானே. அதை எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சரியில்லைன்னு கூட நீங்கள் நினச்சிட்டு போங்க, சரியில்லைன்னு சொல்லுங்கள், அதுக்கு பூசணிக்கான்னு எதுக்கு பெயர் வைக்கணும்? எனவே தான் அது தனிப்பட்ட வன்மம் என்று அந்த கட்டுரை வந்தது. ஸோ எங்களை பொறுத்தளவில் அந்த கட்டுரை எழுதினவர் பேரை கூட நான் குறிப்பிடல, திமுக தலைமை என்று கூட நான் குறிப்பிடல. ஏன் அப்படின்னு சொன்னால், திமுக தலைவரோ அல்லது பொதுச் செயலாளரோ ஒரு கட்டுரை எழுதி அது இப்படி வந்திருந்தால் ஸ்ட்ரைட்டாக அதை சொல்லியிருந்துருக்கும். நீங்கள் திருமாவளவன் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அவருடைய சொந்த கருத்தை எழுத மாட்டார், இன்புட் வாங்கிட்டு அவருக்கு என்ன டைரெக்ஷன் இருக்கோ அதன் அடிப்படையில் எழுதியிருப்பார். எனவே நம்மளும் அந்த பெயர் குறிப்பிட்டு எழுதுனா அது தனிநபர் தாக்குதலாக தானே அமையும். எனவே முரசொலி பிரசவிச்சிருக்கு, முரசொலிக்கு நம்முடைய பதில் என்கிற முறையில் தான் சொன்னோம். அதை எழுத முடியும். உண்மையிலேயே சில திமுக காரர்களுமே என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அந்த
இப்படி தாக்குதல் தொடுக்கும்போது திரும்பியும் தனிநபர்கள் மீது தாக்குதல் நடத்துவது சகஜமாக இருக்கும். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் அந்த தலைவர்கள் யாரும் இல்லை, கிரவுண்ட் லெவலில் வேலை பார்க்குற தீக்கதிர் ரெகுலராக படிக்கிற கொஞ்சம் பேரும் பேசுகிறாங்க. எனவே அது விமர்சனம் உரையாடல் என்பது எப்போதுமே நடக்கணும் எல்லா கட்சிகளுக்கு இடையிலும். அது பொதுமக்கள் யார் சொல்கிறது சரி தப்பு. இதுக்கு முன்னாலேயும் அந்த அணியில் 2021 ஒட்டிய நீங்கள் மின்கட்டண உயர்வை குறித்து நாங்கள் ஒரு கட்டுரை எழுதுனோம், அவங்க ஒரு கட்டுரை எழுதுனாங்க. இந்த மாதிரி அது நடந்திருக்கு. ஈவன் அதுக்கு முன்னால் ரொம்ப கடுமையான வாத பிரதிவாதங்கள் நடந்திருக்கு. ஒரு சூழ்நிலை தானே தீர்மானிக்கும். அதில் நீங்கள் போய் தனிநபர் தாக்குதலை செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் சிபிஎம் மேலே உரையாடலை வைங்க அல்லது குற்றச்சாட்டுகளை வைங்க, நம்ம உரையாடலாம் என்கிற முறையில் தான் அந்த கட்டுரை. சண்முகம் சார் எழுதின கட்டுரையில் முக்கியமாக என்ன சொல்றாரு அப்படின்னா, பாஜகவும் திமுகவும் நவதாராளவாத கொள்கையை அமல்படுத்துறாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டை ஏன் வெளியே இப்போ வைக்கணும், முன்னாடி ஏன் வைக்கலங்கிறதான கேள்வி. இல்லை, நாங்கள் இப்போ அது நீங்கள் எங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பாருங்கள், அதில் இருக்குது. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய அரசினுடைய தன்மையை அது நவதாராள கொள்கையை கடைப்பிடிப்பதற்கு உண்டான முறையில் தான் இருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், சாம்சங்கில் யூனியனை ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாதுங்கிறது திமுகவினுடைய நிலைப்பாடா? வெளியிலேருந்து வரக்கூடிய மூலதனம் அதை சொல்கிறான். யூனியன் இருந்தால் நாங்கள் வைக்க முடியாதுன்னு சொன்னால் அதை அமல்படுத்துறதுன்னு அவங்க வராங்க. இதுதான் அதில் இருக்கக்கூடிய விமர்சனம். இல்லை, எங்களுடைய நிலைப்பாடு தானே திமுக சொல்லுதா? இன்ஃபேக்ட் என்கிட்ட 2 தனித்தனியான அமைச்சர்கள் தனியாக பேசும்போது குறிப்பிட்டது, ஆட்டுக்கு வாழை அளந்து தான் வச்சுருக்காங்க, 2 எம்எல்ஏ இருக்கும்போதே இந்த வருத்து வாரீங்களே அப்படின்னு கேட்டவரும் இருக்கார். நல்ல வேலைங்க, ஒரு எங்கள் கட்சி தேவையில்லாமல் போய் 8 மணி நேர வேலையை நாங்கள் கெடுத்துட்டோங்கிறது மாதிரி வராமல் காப்பாற்றுனீங்க நீங்கள் என்று பாராட்டியவர்களும் உண்டு. திமுக அமைச்சர்களாக இருந்தவங்களே இந்த 2 கருத்தையும் சொன்னவங்க அமைச்சர்கள் தான், வெவ்வேறு சொன்னேன். ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், நவதாராள இது தனியார் மயம், பஸ்ஸில் சில பஸ்ஸுகளை தனியார் மயத்துக்கு விட்டது, அல்லது நீங்கள் அவுட் சோர்சிங் அல்லது கான்ட்ராக்ட், இதெல்லாம் என்னதுன்னு கேட்குறேன். இதெல்லாம் நவதாராள மயத்தினுடைய கோட்பாடு. ஒரு மாநில அரசாங்கம் மட்டுமே ஒட்டுமொத்தத்தையும் அதை நிறுத்திவிட முடியாது. ஆனால் அது பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன நினைப்பாங்க, நேரடியாக திமுக தான் இதை அமல்படுத்துதுன்னு நினைப்பாங்க. அப்போ திமுகவும் சேர்ந்து இதை எதிர்த்துருக்கலாமே என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய விமர்சனம். இல்லை, இவங்க இங்கே தமிழ்நாட்டில் பேசுகிற இவங்க தான் கேரளாவில் இதே கொள்கையை அமல்படுத்துனாங்க. இந்த விழிஞ்சன் துறைமுகத்து அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தது, ஒரே மேடையில் மோடி அதானி பினராயி விஜயன் அமர்ந்ததெல்லாம் நீங்கள் பண்ணது என்னன்னு சொல்லியும் கேள்வி எழுப்புறாங்க சார். சரி, ப்ராப்ளம் என்னன்னா, எங்களுக்கு நீங்கள் நான் விரும்புகிறேன்னா விரும்பலையாங்கிறது கிடையாது. மோடி தான் இன்றைக்கி பிரதமர், சரியா? மோடியோட ஒரே மேடையில் நிற்க முடியாது என்று நீங்கள் சொல்ல முடியாது. யாரும் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, ஒரு விஷயம், விழிஞ்சம் துறைமுகம் சம்மந்தமாக அவங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் இந்தியாவில் முதலாளிகளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமா? முதலாளித்துவத்தை ஒழிப்போம், சிபிஎம் ஆன் இட்ஸ் ஓன். அதனால் சட்டங்களை திருத்துகிற முறையும் மக்களுடைய ஆதரவை பெறுகிற போது அதுதான் நிற்கும். அனைத்து சொத்துக்களும் சமூகத்தின் பொது சொத்தாக தான் இருக்கும், தனிநபர் கையில் இருக்கக்கூடிய சொத்தாக இருக்கக்கூடாது என்பது தான் எங்கள் நிலைப்பாடு. ஆனால் இப்போ நாங்கள் அந்த பொசிஷன் எடுத்திருக்கோமா? கிடையாது. நீங்கள் இன்றைக்கி அவ்வளவுக்கும் பண்ணுறது மாதிரி ஒரு மாநில அரசு அப்படி கிடையாது. ஈவன் சீனாலேயே அவங்க ஏன் அந்நிய மூலதனத்தை இது பண்ணுறாங்க? ஏராளமான புதிய கண்டுபிடிப்புகள் இருக்குது. அதையெல்லாம் பண்ணி வரும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகலாம். ஸோ அவங்க பல அந்நிய நிறுவனங்களை டெக்னாலஜியோடு நீ வா, போகும்போது டெக்னாலஜியும் கொடுத்துட்டு போகட்டும்னு கொண்டு வராங்க. ஒரு டெம்பரரி செட்பேக், வேறஸ் பெர்மனண்ட்டாக. அதனால தான் இன்றைக்கி அவங்க அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. ஸோ இது அப்போ நீங்கள் என்ன கண்டிஷனில் வாரீங்க? உங்கள் மாநில அரசுக்கு உட்பட்டு, வரம்புக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியும் என்பதை பார்க்க முடியும். விரும்பி அதை ஏற்றுக்கொள்வதற்கும்
போராடி வேற வழி இல்லாமல் அதை அமல்படுத்துவதற்குமான வித்தியாசம் ஒன்று இருக்குது. அதானிக்கோ அம்பானிக்கோ தனிப்பட்ட சலுகைகளை கொடுக்காதீங்க என்பது தானே தவிர அதானியும் அம்பானியும் இந்தியாவிலேயே இருக்கக்கூடாது, அவங்க தொழிலே செய்யக்கூடாதுன்னு சொல்ல ஒன்று நாங்கள் எங்கேயும் அப்படி எழுதி வைக்கல. ரெண்டாவது, விழுஞ்சம் துறைமுகத்தை பொறுத்தளவில் உம்மன் சாண்டி சிஎம்மாக இருக்கும்போது கொண்டு வந்தது, காங்கிரஸ் பீரியடில் கொண்டு வந்தது. அஃப்கோர்ஸ் வந்த உடனே அதில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு சாதகமான, அதானிக்கு சாதகமான சில விஷயங்கள்லாம் முன் வச்சு அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யலாம் என்று இடது ஜனநாயக முன்னணி அது ஒரு முயற்சி எடுத்தது. அப்போ லீகலாக என்ன சொல்லிட்டாங்க, சாத்தியமே கிடையாது, நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் வரும், ஏன்னா அவங்களோட நீங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க, கவர்மெண்ட்டு என்பது கண்டினியூட்டி, நீங்கள் அது இடையில நீங்கள் மாறி வந்துட்டீங்கிறதுனால அதை செய்ய முடியாது, செஞ்சால் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு லாஸ் இருக்குது என்று சொன்னபோது நம்மளவில் அதை என்ன செய்ய முடியும் என்கிற முறையில் அவங்க யோசித்து அதை பண்ணாங்க. அப்படிங்கிறத தவிர வேறு எதுவும் கிடையாது. இது அந்த கட்டுரையாளருக்கும் தெரியும், முரசொலியில் ஆசிரியர்களில் இருக்கவங்களுக்கு தெரியும், திமுக தலைமைக்கும் தெரியும். ஏன் இப்படி போய் சொல்லணும், அது சொல்ல வேண்டாமேன்னு தான் அதுக்கு பதில் சொல்ல. அவங்க வைக்கிற கொடுத்தது என்ன அப்படின்னா, சிபிஎம்முக்கு திராவிடத்தின் மீது ஒவ்வாமை இருக்கு. 1989 கே பாலகிருஷ்ணன் திராவிடத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைச்சாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உண்மையா சிபிஎம்முக்கு திராவிடத்தின் மீது ஒவ்வாமை இருக்கா சார்? ஒவ்வாமை என்று சொல்வது அதை ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணுறது. நான் தனி கட்சி என்கிற முறையில் நான் என்ன நினைப்பேன், நான் அரசாங்கம் அமைக்கணும் தானே நினைப்பேன், மக்களை என்னையை சப்போர்ட் பண்ணணும் தானே நினைப்பேன். திமுக அல்லது அதிமுக இவங்க ரெண்டு பேர்ட்டையும் ஒரு 4 சீட்டு 5 சீட்டு 10 சீட்டு 20 சீட்டுன்னு வாங்கிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப கிடையாது. எனவே இந்த நிமிஷத்தில் நீங்கள் என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சிபிஎம் மேலே இன்றைக்கி நான் இல்லைனாலும் ஒரு 20 வருஷம் கழிச்சோ 30 வருஷம் கழிச்சோ சிபிஎம் அதனுடைய திட்டத்தை நிறைவேற்றும் என்று தான் நான் நினைக்கிறேன். இதில் ஒவ்வாமை எங்கேருந்து வருது? ஆனால் அதே சமயத்தில் திராவிட இயக்கம் அதனுடைய கருத்தியல் ரீதியான வளம் இருக்கு இல்லையா, அது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சேவை செய்திருக்கிறது என்று தான் கருதுகிறோம். நாங்கள் ஃபேராக அசஸ் பண்ணும்போது இப்போ இல்லை, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் திராவிட இயக்கம் குறித்து ஒரு 2-3 ரவுண்டு எங்கள் மாநிலக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த கருத்தியல் வளம் இருக்கு இல்லையா, இன்றைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி அவ்வளவு இலகுவாக வர முடியாமல் இருப்பதற்கு திராவிட கருத்தியல் விட்டு போயிருக்கக்கூடிய அந்த சமூக கருத்தியல் வளம் என்பது ரொம்ப முக்கியமானது என்று நாங்கள் அசஸ் பண்ணிடுறோம். நான் அந்த கட்டுரையிலே கூட கோட் பண்ணியிருக்கேன். எனக்கு அதில் ஒன்றும் ஆட்சேபனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் எப்போதுமே திமுகவை திட்டிகிட்டு இருக்கோமா என்ன? நீங்கள் மே தினத்துக்கு லீவ் விட்டது யாருன்னா கலைஞர் தான். மே தினம் பூங்கான்னா அதே போல் மார்க்ஸுக்கு செலவச்சது. தீஸ் ஆர் நாட் ஸ்மால் திங்ஸ். நீங்கள் எவ்வளோ தான் திமுக திட்டிச்சனாலும் நான் இதெல்லாம் பாராட்டத்தான் செய்வேன். அதனுடைய பொருள் திமுக ஏதாவது தவறு இழைத்திருந்தால் சொல்லவே கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? எனவே அந்த உரையாடல் நடக்கட்டும். எனக்கு ஒன்றும் எது பெட்டர். இப்போ பல நேரங்களில் பேராசிரியர் ஜெயரஞ்சன் திட்டக்குழுவினுடைய அவர் என்ன சொல்லுவார்னா, இல்லை உங்கள் மாடல் தப்பு, கேரளா மாடல் தப்பு, குஜராத் மாடலும் தப்பு, தமிழ்நாடு மாடல் தான் சிறந்தது என்று பல நேரங்களில் அவர் ஆர்கியூ பண்ணியிருக்கார். என்ன ஆர்கியூ பண்ணுவார்? குஜராத்னா வெறும் ஜிடிபியை மட்டும் பார்க்குறாங்க, நீங்கள் மனிதவள குறியீட்டை மட்டும் பார்க்குறீங்க, நாங்கள் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறோம்னு அவர் சொல்லுவார். நான் சொல்லுவேன், அல்டிமேட்டாக எல்லாமே மனிதவள குறியீடுக்கு தானே அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நீங்கள் குறைந்தபட்ச காலத்திலேயாவது அந்த மனித வள குறியீட்டை மேம்படுத்துவதற்கு உங்களுக்கு இது வேண்டாமா, உங்கள் ஜிடிபி குரோத் வேண்டாமா? ஸோ ரெண்டையும் பேலன்ஸ். இப்படி அந்த விவாதம் தொடர்ந்து கொண்டே போகும், தொடரும். இந்த குற்றச்சாட்டு இப்போ திமுக மீது இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிற நீங்கள் ஏன் கூட்டணியில் இருக்கும்போது இவ்வளோ குற்றச்சாட்டை வச்சு நீ களத்தில் போராடலங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது சார். சாம்சங்குக்கு போராடலைன்னு அவங்க சொல்ல முடியுமா? 8 மணி நேரம் வேலை சம்பந்தமான ரிலாக்ஸேஷன் வரும்போது போராடலைன்னு சொல்ல முடியுமா? கள்ளக்குறிச்சி மாணவி அந்த மர்ம மரணம் குறித்து டிஜிபி ஆஃபீஸ் முற்றுகை, தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் டிஜிபி ஆஃபீஸ் முற்றுகை என்பது எப்போ நடந்திருக்கு? 2020ஆம் ஆண்டு அப்போ இருந்த அதிமுக அரசாங்கம் குடிசை மாற்று வாரியத்தை கலைஞர் கொண்டு வந்தார். ஆனால் அது ஏழைகள் குடிசையில் இருக்கவங்கள ஒரு கொஞ்சம் பரவாயில்லாத
ஒரு காங்கிரீட் கட்டடத்தில் இருக்கட்டும்னு கொண்டு வந்தார். ஆனால் 2020 சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், உலக வங்கி 3 பேரும் போட்ட ஒப்பந்தத்தில் இனிமேல் அப்படி ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாதுன்றது. அதாங்க கேபி பார்க்கு. ஆக்சுவலாக செல்வா கலைஞரின் கனவு திட்டத்தை காவு கொடுக்கலாமான்னு அப்போ ஒரு பத்திரிகையில், தமிழ் பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதினார். எங்கள் நோட்டீஸே அதுவாக தான் இருந்தது. சரி, நீங்கள் ஒன்றுமே கேட்கலைன்னு சொன்னால் அதை எப்படி கேட்கலைன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வாங்க, சண்டை போட்டோமா இல்லையா? அல்லது நீங்கள் ஒப்பந்த தொழில் முறையை நீங்கள் முடிவு கொண்டு வாங்க, சண்டை போட்டோமா இல்லையா? இல்லை நீங்கள் இந்த அவுட் சோர்சிங் தப்பு சொன்னோமா இல்லையா? ரொம்ப நாளைக்கு உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் இருக்கிறது தப்பு, போராடணுமா இல்லையா? சரி, திஸ் ஆர் த திங்ஸ். ஒவ்வொருத்தரும் என்ன கற்பனையில் வச்சுக்கிறாங்கன்னா, பிரின்சிபலாக இருக்கக்கூடிய இஷ்யூவில் ஃபைட் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு பார்க்கணும். வி ஃபாட் இட். அதே சமயத்தில் ஒரு கருத்தியலாகவும் சரி, நான் இப்போவும் கூட இந்த வெள்ளை பேப்பர், தாவேகா அரசாங்கம் வந்தோடனே வெள்ளை பேப்பர் கொடுத்தேன். அந்த நம்பர் எதையும் நான் கொஸ்டின் பண்ணல. ஆனால் பியாண்ட் தட் நம்பர், தமிழ்நாடு வளர்ந்திருக்கிற இந்த வீச்சு இருக்கு இல்லையா, அதை நான் ஒன்றும் குறைத்து மதிப்பீடு சொல்ல மாட்டேன். அதில் இருக்க விமர்சனங்களை சொல்லுகிற போதே, இப்போ குஜராத் நம்மளை விட பெட்டராக இருக்குது, மகாராஷ்டிரா நம்மளை விட பெட்டராக இருக்குது, கர்நாடகா நம்மளை விட ஒப்பீட்டளவில் ஒப்பிடப்படுகிற மாநிலங்களுக்கு இடையில் இதெல்லாம் இருக்குதுன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது மட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் எது ஏர்போர்ட்டும் சாலையும் மட்டும்தானா? எத்தனை அருகில் ஒரு 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 மாணவனுக்கு அரசு பள்ளி கிடைக்கிறது, எத்தனை அருகில் அவனுக்கு மருத்துவம் கிடைக்கிறது, பெண் கல்வி எந்த மாதிரி இருக்குது, பட்டியல் இனத்து மக்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் மற்றதோட கம்பேர் பண்ணால் எங்கே இருக்குது? நீங்கள் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி, பன்முக வறுமை குறியீட்டில் தமிழ்நாடு என்ன இருக்குது? 2.2. குஜராத் எங்கே இருக்குது? 10.66 11.66, 5 டைம்ஸ் அதிகம். நேஷ்னல் ஆவரேஜ் 16 பாயிண்ட் சம்திங். நீங்கள் மகாராஷ்டிராவும் கர்நாடகாவும் அதுக்கு பக்கத்தில் இருக்கேன். ஸோ நான் சரியாக இருக்கிறத நான் வரவேற்பேன். தவறுன்னு சொன்னால் நான் விமர்சிப்பேன். கடந்த காலத்துலேயும் விமர்சிச்சிருக்கோம். அதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நாங்கள் இந்த அரசாங்கம் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போதும் போராடி இருக்கிறோம். அவங்க இல்லை எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தாலும் திராவிட இயக்கமும் அல்லது திமுக குறிப்பாகவும் செய்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அவங்க எவ்வளவு கோபமாக அடித்தாலும் நாங்கள் அது திமுகவுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு இயக்கமும் பாசிட்டிவாக ஏதாவது பண்ணியிருந்தா அதனால தான் நாங்கள் அந்த கட்டுரையில் ஒன்று சொல்லியிருக்கோம். கூட இருந்தால் எல்லாம் சரி, நீங்கள் எதிர போனால் அத்தனையும் தப்பு அப்படின்னு சொல்கிற அந்த ரீதியிலான விமர்சனத்தை சிபிஎம் ஒருபோதும் எடுக்காது. ஓகே சார், இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நமக்கு நன்றி சார்.